Hi friends, welcome back to Suguna Homely Kitchen. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா 10 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட நல்ல கைப்பக்கம் இருக்கிறவங்க செஞ்சால் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வருங்க. சொதப்பலே நடக்காது. அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிப்பிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாங்க. நீங்கள் துருவன தேங்காய் கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துடைய அளவு பார்த்திங்கனாக்கா நம்ம எத்தனை பேருக்கு ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாற்போல் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பேருக்கு ரெடி பண்ணுறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்க தேங்காய், கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை, 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதே அளவு தனியாத்தூள், ரெண்டுமே சம அளவு தாங்க எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சட்டுன்னு முடிஞ்சிடுங்க இந்த ரெசிபி. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய், சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக மாறணும்லாம் கிடையாதுங்க. நல்லா சாஃப்டாக ஒரு அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஸ்டார்டிங்லேயே சேர்க்காம இந்த நேரத்தில் சேர்த்தோம்னாக்கா அந்த கருவேப்பிலையோடைய ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க. ரொம்ப கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் பாருங்கள், தக்காளி, தேங்காய்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் குக்கரில் கூட ரெடி பண்ணலாங்க. சட்டுன்னு முடிஞ்சிடும். ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி கடாயில் தாங்க ரெடி பண்ணுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது குக்கரில் ரெடி பண்ணிங்கன்னா சட்டுன்னு முடிஞ்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.